வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல இம்பார்ட்டன்டான புக் இன்சர்ட் क्वेश्चन பார்க்க போறோம். என்னது அப்படினா கால்குலேட் தி பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC. ஆல்ரெடி BCC நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். பேக்கிங் எஃபிஷியன்சினா என்ன அப்படினா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்டு 100 அப்படின்னு சொல்றது தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. வால்யூம் ஆஃப் யூனிட் செல்லை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது கியூப் தான். கியூபை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபார்முலா வந்து A கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தான் பார்க்கணும். அந்த ஸ்பியருக்கு நமக்கு R தெரியணும். வாங்க பார்க்கலாம். முதல் டயக்ராம் பார்த்துடலாம். டயக்ராம் பார்த்துக்கங்களா. முதல் கியூப் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இமேஜ் வரையணும். நீங்கள் வரைஞ்சா தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கால்குலேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். சார் எப்படி வரையும் பாருங்கள். ஸோ கியூப் போட்டுக்கோங்க. நமக்கு ஃபேஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஈச் கார்னர்லையும் ஒவ்வொரு ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்லையும் அந்த ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ கவனிங்க, இந்த கார்னரு அதே மாதிரி இந்த கார்னர் இருக்கும், இந்த ஃபேஸில் ஒன்று இருக்கும். இந்த படம் தெளிவாக புரியல அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த படம் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சார் நம்ம இங்கே ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா கவனிங்க, இந்த எட்ஜை நான் சேர்த்துக்க போகிறேன். ABC அப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த லென்த் எட்ஜ் லென்த் தெரியும், ஏ தான். இந்த லென்த் எவ்வளோ சார் அப்படின்னா இந்த ஸ்பியருக்கு 6, இது 2R, இது R. அப்போ AC உடைய லென்த் வந்து என்னன்னா 4R. R + 2R + R 4R கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ வாங்க பிதாகரஸ் தியரம் படி பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிள் ABCல வந்து பொறுத்த வரைக்கும் AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். வாட் இஸ் AB? AB A தான். அப்ப A ஸ்கொயர் பிளஸ் BC என்னது A தான், A ஸ்கொயர். அப்ப 2A ஸ்கொயர் வருது. அப்ப AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2A ஸ்கொயர். வாட் இஸ் AC? AC ஈக்குவல் டு √2A. நான் எங்க சொல்லியிருக்கேன், AC யோட வேல்யூ என்ன போட்டிருக்கீங்க, 4R போட்டிருக்கீங்க. அப்ப 4R இஸ் ஈக்குவல் டு √2A. What is R? R is equal to √2A by 4. இதுதான் ரேடியஸ். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்க. இப்போ ரேடியஸ் தெரிஞ்சப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா நமக்கு? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 by R cube. அப்ப கவனிங்க, 4/3 by into R என்னது பாருங்க, இதான் √2 into √2 into √2 A cube divided by என்னமா வருது 4 into 4 into 4 அப்படின்னு வரும். ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல் ஆயிரும். வேற எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா நமக்கு? இதை கவனிங்க, இது 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 புரிஞ்சா உங்களுக்கு? 2 into 2 4. அப்போ ஒரு 2க்கு 2 ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, by √2A cube by இங்க இருக்கு 3 into 2 6, 6 into 4 24 அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கு என்னது? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஆஃப் ஒன் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஒன் ஸ்பியர். இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர் எவ்வளவு இருக்கும்? ஃபேஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 இருக்கும். அப்ப எழுதுங்க, நம்பர் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் FCC எவ்வளவுமா? 4. அப்ப டோட்டல் வால்யூம் என்னது? டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4 into by √2A cube divided by 24 வரும். சரிங்களா, அப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 இது 6 டைம். அப்ப டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளவுமா? by √2A cube by 6 கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இப்போ என்ன பண்ணணும், இத நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணணும். வாங்க அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க பேக்கிங் எஃபிஷியன்சி சார் போறேன். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்கா, என்னது? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னதுமா? பை √2A cube divided by 6 divided by என்ன வரும்? கீழே வந்து வால்யூம் ஆஃப் யூனிட்ஸ் வருமா, அதை கீழே போடுங்க. A cube into 100. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன பண்றேன், 3.14 into 1.414 into 100 divided by 6. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 74% வரும்.
புரிஞ்சு என்ன சொன்னேன்னு? இதை சிம்பிளிஃபை பண்ணுறது நமக்கு ஆன்சர் 74% வரும். இருக்கிறதே பேக்கிங் எஃபிஷியன்சி யாருக்கு அதிகம் அப்படின்னா 3 கம்பேர் பண்ணோம். சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர், எஃப்சிசியை பொறுத்த வரைக்கும் எஃப்சிசிலாம் நமக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி அதிகம். ஏன் அப்படின்னா 4 ஸ்பியர் உள்ள இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.